தமிழக மக்கள் கழகம். தமிழக மக்கள் கழகம்ட்டு அந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் எழுதிக்கலாம். கட்சியோட பேரை கூட அவங்க இஷ்டத்துக்கு எழுதிப்பாங்களா சார்? வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்றால், முழுக்க முழுக்க தாவேக நிர்வாகிகள் செயல்பாட்டால் 41 பேர் உயிரிழந்தனர் என்று அந்த எஃப்ஐஆர் வடிக்கப்பட்டிருந்தது. அப்போ இன்வெஸ்டிகேஷன் அதை நோக்கி போயிருக்கோம். கரெக்டாக அதை உறுதி செய்கிறது போல் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிபிஐ அதிகாரிகள் இப்படி போட்டிருக்கிய, நீ எதனா புகார் கொடுத்த, எந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்க சொல்லு. அது முதல் தகவல் அறிக்கை. நீங்கள் அந்த சம்பவத்து இடத்தில் இருந்தேன் என்ற அடிப்படையில் அதில் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இங்கே நிறுத்தியா வண்டியை அப்படின்னு சொன்னோம். அவங்க கேட்காம அங்கே தான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் பேச்சை கேட்காம போனதுனால தான் சார் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு ஒரு உருக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கல்ல. இப்போ சிபிஐ அதிகாரிகள் மணிவண்ணன்ட்டையும் டிஎஸ்பி செல்வராஜ்கிட்டையும் ஜோஸ் தங்கையாகிட்டையும் எப்போ ராஜா சொன்னேன், யார்கிட்ட ராஜா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னேன்னு சொல்கிறேன்ல, அங்கே யார் அக்யூஸ்டு? மதியழகன், புஷியானது, நிர்மல்குமார், அது அவங்கள நல்விட்ட